நான் உங்கள் எம்எஸ் தமிழ். ரீசெண்ட் டேஸில் நம்ம பாலை மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, பாமர மக்கள், கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, ஆட்சி, அதிகாரம், இது மாதிரி படத்தை நம்ம பேசலாமா அப்படிங்கிற கொஞ்சம் நம்ம இருந்தோம். ஆனால் வாழை மாதிரி படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வியூஸு நல்ல அப்ரோச் கிடைக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 வந்த நந்தன். இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, ஆச்சா பூச்சா அப்படி இப்படி அப்படிலாம் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் ஊர் தலைவராக பிரசிடெண்ட்டாக வந்தால் என்ன நடக்கும், அவனை வரக்கூடாதுன்னு நடக்கிற ஒரு ஆப்போசிட்டு ஒரு கூட்டம், தான் வந்து தான் ஆகணும்னு நினைக்கிற அந்த ஹீரோவோட நம்ம சசிகுமார் அவர் தான் பண்ணியிருப்பார். ஆக்டிங் வேறு லெவலு. வர நினைக்கிற இந்த பாமர் மக்கள், இந்த அடிப்பட்டவனோட வலி, இவன் வந்தால் என்ன பண்ணுவான், இவன் வர்றதுக்கு என்ன நடக்குது, இந்த பொம்மை அரசியல். ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். திடீர்னு செத்து போயிட்டாராம். ராஜாவே இல்லாத கூட்டத்துக்கு ராஜா வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த 3 மந்திரி கூட்டம் 2 ஒரு பொம்மையை நட்டு வச்சுச்சான். அந்த பொம்மைக்கு கையா ஒரு கூட்டமும் ஒரு மந்திரியும், பொம்மைக்கு இன்னொரு கையா மறுமந்திரியும் இருந்து கை காட்டியே 3 வருஷத்தை ஓட்டினாங்களாம். அந்த ராஜாவுக்கு இருந்த புல்லை கடைசியாக அதை கண்டுபிடிச்சி மந்திரிங்களை போட்டு தந்தாங்களாம். இது வேற கதை. ஒரு லைன் சொல்கிறேன். பொம்மை அரசியல் இது நிறைய ஹிஸ்டாரிக்காகவும் நிறைய இடத்துலையும் சமீபத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருப்பானுங்க. இது ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்குது. நிறைய இதில் நடந்திருக்கு. டைம் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்தையும் வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. இது ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனில் ஓப்பனிங் ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க வாய்ஸ் போயிட்டுருக்குமா, ஒருத்தவங்க வாய்ஸ் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆளுக்கும் அவன் என்ன ஆளு அப்படிங்கிறது அவனோட செருப்பை வச்சு அவன் என்ன எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் நான் எந்த படத்துலையும் பார்க்கல. ஆனால் இது நல்லாவே இருந்துச்சு. இதுதான் ஒரு ஒன்லைன். ஏன்னா இந்த ஊர் தலைவர் கொஞ்சம் வளர்றேன். பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் தான்ப்பா, நான் தான்டா இருக்கணும், நான் தான் என் ஊரில் ஆள், நான் வைக்கிறது தான் சட்டம், ஆமாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேங் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன தான் ஜெயித்தாலும் கீழ்மட்டத்தில் உள்ளவங்க எஸ்சி அது மாதிரி கேஸ்ட்டை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க. இந்த படத்தில் அப்படியே தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தான் கனெக்ட் ஆகும். எஸ்சி அது மாதிரி கீழ்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான உதவியும் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அவங்க சம்பாதிக்கிறது அவங்களோட பெருமையை பேசுகிறது மட்டும்தான் ஒரு பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன், நாங்களாம் நிற்கக்கூடாதா, ஐயா நான் நிற்கிறேன், யாரா நீ, உங்கள் வேலை உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியும்ல, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனை போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளினது என்னமோ, அந்த பையன் செத்த நேரமோ என்னமோ அந்த ஒரு தொகுதியை ரிசர்வ் ஆக்கிட்டாங்க. கீழ்மட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இதில் இந்த எஸ்சி அவங்க மட்டும்தான் இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும். இது ஒரு கட்டாயமாக வந்தோடனே அந்த வில்லன் என்னடா பண்ணுறது, என்ன மாவட்டம் என்ன வச்சு செய்கிறீங்களா அப்படி இப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையா, எல்லாவு ஒன்னோட தொகுதியும் ஒன்று மாட்டிக்கிச்சு, என்ன பண்ண போகிற அப்படின்னே, இந்த பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்மாலை வச்சுட்டு போகிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொம்மாலை வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சசிகுமாரை இதில் 2 பேரும் அவருக்கு இருக்கும். கூழ்பானை அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் மாதிரி கலாய்க்கிறதுக்கு அந்த பேர் வச்சுருப்பானுங்க. கூழ்பானை நீ தாண்டா பிரசிடெண்ட்டு அப்படின்னு ஒரு பொம்மை அரசியல் மாதிரி நம்ம சசிகுமாரை அந்த இடத்துல வைப்பார். ஓகே, நம்மளும் பிரசிடெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வெள்ளை சீட்லாம் போட்டுட்டு அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போனால் ஆஃபீஸ் ரூமை போட்டு சாவியை அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. இவ்வளோ கொடுமை நடக்கும். இதுக்கு மேலே ஒரு கொடுமைன்னா, இவர் பிரசிடெண்ட்டாக ஆகி இருந்தும் அவங்களோட பாட்டி ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். பாட்டி ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. 2 சுடுகாடு இருக்கும். பர்சனலான கிராமத்து சைட்லாம் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆணுச்சு. எனக்கு அந்த இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேணாம். ஓகே, 2 சுடுகாடு இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஆட்களுக்கு மட்டும் எரிக்கிறது, இன்னொரு அந்த ஆட்களுக்கு மட்டும் எரிக்கிறது. மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கும், நெருப்பு எரியாது. அவன் போய் கேட்பான், ஐயா அதை மட்டும் நான் எரிச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். என்னடா கேட்குற, இது மட்டும் ஊருக்காரங்க தெரிஞ்சுன்னா ஒன்றையும் வச்சு எரிச்சு போடுவானுங்க, மழை நின்னதுக்கப்புறம் அடிச்சுட்டு போ அப்படின்னு பார்க்கும்போது எரிக்க வேண்டிய சவத்தை குழி தோண்டி புதைக்கிற நிலைமைக்கு வந்துடுவார். இது ரொம்பவே அவங்கள சென்டிமெண்ட்டாக ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கும். இதுக்கு மேலே என்னென்னா, ஊர் தலைவர் அப்படிங்கிற அம்பேத்குமார்
அப்படிங்கிற நம்ம கூல்பானை அவரோட உண்மையான பேரை எழுதும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக அதில் சாணியை கொண்டு எரிஞ்சு வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் ஒரு ஹார்ம்ஃபுல்னஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எப்படி இதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கடைசி ஒரு சீக்வன்ஸில் அதே எஸ்சி கேஸ்டில் உள்ள இன்னொருத்தவங்களை நிற்க வைக்கும்போது 2 பேருமே பேசி ஒரு வழியாக நம்ம அம்பேத்குமார் ஒரு ஊர் தலைவர் அப்படிங்கிற பிரசிடெண்ட் அப்படிங்கிற பதவிக்கு அன்னபோஸ்டாக செலக்ட் ஆயிடுவார். கடைசியில் இந்த வில்லன் கேட்பான், என்னடா அரசியல் பண்ணுறீங்களா? அந்த கேரக்டரோட எக்ஸ்போஷன் வரும். பர்சனலான அப்படி கிடையாது. என்னடா அரசியல் பண்ணுறீங்களா ஐயா? நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் வாழ்கிறதுக்கு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு கடைசியாக அன்னபோஸ்டில் நம்ம அம்பேத்குமார் அப்படின்னு அந்த சேரில் வந்து உட்காருவார். என்னன்னு தெரில, அதில் சில சீக்வன்ஸ் கட் பண்ணியிருக்கு. அவைலபிளாக இருந்தால் பாருங்கள். கடைசியில் அம்பேத்குமார் அப்படிங்கிற சைன் போட்டு இந்த கதையை முடிச்சிருவாங்க. இந்த கதை என்ன தான் சொல்ல வருது? ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு ஹம்பிளாகவும் இருக்கிற மாதிரியான கதையான்னு கேட்டால் ரொம்ப நம்மளை பாதிக்கும். சில பேர்னால இதோட முடிவு ஏற்றுக்க முடியாது. இவனுக்கு எப்படி, ஏன் இது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கேள்விகளும் நிறைய பாகுபாடுகளும் பார்க்கப்பட்ட படம். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. கந்தரக்கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியாவை மெயின் பண்ணியிருப்பாங்க. இது முழுக்க தஞ்சாவூர் அந்த சரௌண்டிங்கில் தான் ஒரு சீக்வன்ஸு. அந்த முந்திரி விற்கிறது அதெல்லாம் இன்னும் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த வேலை போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் முந்திரி விற்றுக்கிட்டு இருப்பானுங்க. சாரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் அப்படியே காட்டும்போது இதை வந்து நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். என் ரிலேஷன் வீட்டில் அங்கே உள்ள பக்கவங்களாம் கேட்டேன். யாருக்குமே அந்த ஒரு படம் எடுத்ததா யாருக்குமே தெரில. அந்த சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எப்போ எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் சுற்று வட்டாரத்தில் யாருக்குமே தெரில. ஆனால் ஸ்க்ரீனில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நல்லாவே தெரியும். இது முழுக்க தஞ்சாவூர் அந்த இடத்துல உள்ள மட்டும் பண்ணியிருப்பாங்க. அதில் பேசுகிற அந்த ஸ்லாங்கு எல்லாமே அங்கே உள்ள ஆட்களில் அப்படியே தான் கனெக்ட் ஆணுச்சு. அங்கே பேச்சுக்கு மாவட்டம் அது இதுன்னு பேசுவாங்க. அது என்ன காரணம்னு தெரில. அது அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே கனெக்ட் ஆணுச்சு. விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. ஆனால் சொல்ல நினைக்கிற விஷயத்த பக்காவாக சொன்னாங்க. இதோட இம்பேக்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இது எந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. இது ரொம்ப அண்டர்ரேட் ஃபிலிமாக ரொம்ப சில பேர்னால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. வாழை அது மாதிரி படங்களை எந்த அளவுக்கு நம்ம பெருசாக பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு இதோட டைரக்டரோட இம்பேக்ட் இல்லையா என்னன்னு தெரில. இந்த படத்தை அந்த அளவுக்கு அவங்க பெருசாக எடுத்துக்கல. சில பேர்னால இதை வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் டைரக்ஷன் சினிமா பற்றி நிறைய பேசுகிறவர். இதை என் ஃபேமிலிகிட்ட போட்டு காட்டினேன். ஆனால் இந்த முடிவை என் அப்பானாலேயே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. இதில் என்னென்னா, ஒருத்தவங்க கீழ்மட்டத்தில் உள்ளவங்க அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது இன்னொருத்தவங்கள ஆட்டி வைக்க இல்லை, அது அவங்களோட உரிமை அப்படிங்கிறத ஒரு பக்காவான ஒரு இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் சொன்னுச்சு. இந்த படத்துக்கு ரேட்டிங் நான் 10க்கு 10 கண்டிப்பாக சொல்லுவேன். நார்மலாகலாம் பார்த்தா என்னடா ஏதோ ஒரு பட்டிக்காடை மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க, காட்டா மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, என்ன மூவ் பண்ணுறானுங்க, கிராமத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கிடையாது. இது ஒரு ரியாலிட்டி ஃப்ளோ இப்படி இருக்குது. மேபி இருக்கலாம். அதை நான் பார்த்துருக்கேனான்னு கேட்டால் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். மாரி செல்வராஜ் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் தான். இந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சே பாரு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிற போது தான் கவலை. நான் இது மாதிரி படங்களை எடுக்கணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் நான் அந்த படங்களை எடுப்பேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொன்ன அதே விஷயந்தான். அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை எவ்வளோ பாதிக்காத அளவுக்கு எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நந்தன் அந்த படம் பக்காவாக சொல்லியிருக்கு. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் 10க்கு 10 சொல்லுவேன். இந்த பொலிட்டிக்கல் விஷயம் ஏதோ ஜாதி படம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நார்மலான ஆள், ஒரு கீழ்மட்டத்தில் உள்ளவன் அதிகாரத்துக்கு எப்படி வரான், அது அதிகாரம் அப்படிங்கிறது அவனுக்கு பெருசாக பந்தா காட்டுறதுக்கு இல்லை, தன்னோட அடிப்படை உரிமைகளை எப்படி கேட்டு பெறுறான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இம்பேக்டை இந்த படம் கொடுக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். நந்தன் படம் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.